தினம் சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர்ல தாவேகாவினுடைய செயற்குழு கூட்டமானது கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடந்தது. இதுல பல்வேறு தீர்மானங்கள் அவங்க நிறைவேற்றினாங்க. குறிப்பாக அந்த செயற்குழுவில் அவங்க அறிவித்த முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது கூட்டணி தொடர்பான விஷயங்கள். திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை, விஜயினுடைய தலைமையிலேயே ஆட்சி அமையும், விஜயே முதலமைச்சர் வேட்பாளர், அது மட்டுமல்லாது அவருடைய தலைமையில தான் கூட்டணி, தாவேக தலைமையில தான் கூட்டணி, இது போன்ற முக்கியமான விவரங்களை நேற்று அவங்க அறிவிச்சிருந்தாங்க. தொடர்ச்சியாக தாவேக பாஜகவினுடைய பி டீம், பாஜகவினுடைய அவர்களுடைய சித்தாந்தத்தை பரப்புவதற்காக இங்க கட்சி தொடங்கியிருக்காங்க. இது போன்ற பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில நேற்றைய தினம் விஜய் அவர்கள் பாஜக மீது தன்னுடைய விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார், திமுகவையும் விமர்சித்திருந்தார். அது மட்டுமல்லாது தாவேக தனித்தே போட்டியிட இருக்கிறது, அவர்களுடைய தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதிமுக கூட கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தைக்கும் தற்பொழுது தாவேக தலைமையில கூட்டணி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கேயுமே ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில் விஜயின் இது போன்ற ஒரு முடிவால தமிழக அரசியல் களத்தில் அந்த முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்வையாக பார்த்து வருகிறோம். விஜயினுடைய இந்த முடிவு பல்வேறு கேள்விகளை எழுப்பும் வண்ணம் தான் இருக்கிறது. இதுல பல கேள்விகள் இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய அந்த பேச்சிற்கு பின்னாடி அரசியல் களத்தில் தாக்கம் எவ்வாறு இருக்கிறது, இது தொடர்பான பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் என்னுடைய செய்தியாளர் ராஜேஷ் நியூஸ் ரூம்ல இருந்து. ராஜேஷ் வணக்கம். நேற்றைய தினம் விஜய் அவர்கள் அந்த செயற்குழுவில் பேசின பேச்சு அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அரசியல் களத்தில் அவர் வெளியிட்ட அந்த அறிவிப்பை தொடர்ந்து என்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது, கூடுதல் விவரங்கள். கௌதமி வணக்கம். நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் விஜய் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு என்பது திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளுமே அதனை உற்று கவனித்திருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் திமுகவுடனும் பாஜகவுடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை விஜய் தெரிவித்திருக்கிறார். நேற்றுதான் முதல் முறையாக அதிமுக என்ற பெயரையும் அவர் உச்சரித்து அதிமுகவுடனும் கூட்டணி கிடையாது, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்தால் அதற்கான அந்த கதவு மூடப்பட்டது என்ற வகையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர்கள் கட்சி சார்பிலிருந்து ஒரு அறிக்கையாக அது வெளியிடப்பட்டிருந்தாலும் விஜய் அவர்களே அதனை சொல்ல வேண்டும் என்று தமிழிசை போன்றவர்களாம் கூட சொல்லியிருந்தார்கள். எனவே நேற்றைய தினம் விஜய் அவர்களே இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த 2026 தேர்தல் என்பது மும்முனை போட்டியாக மாறப்போகிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதனோடு சேர்த்து தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான ஒரு கூட்டணி என்ற ரீதியிலே இந்த தேர்தல் இருக்க போகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். விஜயினுடைய இந்த அறிவிப்பு, அதாவது சிஎம் கேண்டிடேட் நான் தான், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி அமைக்கப்படும், எங்களோடு சேர விருப்பம் இருப்பவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே விஜய் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு அதிமுகவிற்கு லாபமா நஷ்டமா, திமுகவிற்கு லாபமா நஷ்டமா என்பதை அலச வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு என்பது ஒன்று அதிமுகவை நோக்கி இருக்கிறது அல்லது திமுக கூட்டணியை நோக்கி அந்த ரீதியில் தான் இருக்கின்றது. இதை தாண்டி புதிதாக அரசியல் களத்தில் விஜய் என்ற ஒருவர் வரும்போது அவர் யாருடைய வாக்குகளை பெறப்போகிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திமுகவுடைய வாக்கை பெறப்போகிறாரா, அதிமுகவுடைய வாக்கை பெறப்போகிறாரா என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது திமுகவிற்கு எதிர்ப்பு வாக்குகள் என்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்கிறது. எனக்கு திமுக ஆட்சி பிடிக்கல அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் நான் மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போடுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இதற்கு முன்பு ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது, அதிமுக கூட்டணி. ஆனால் தற்போது அது போன்ற வாக்காளர்களுக்கு இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கிறது. ஒன்று அதிமுக கூட்டணி, மற்றொன்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். எனவே அதிமுகவிற்கு மட்டுமே மொத்தமாக செல்ல வேண்டிய அந்த வாக்குகளை மடைமாற்றி விஜய் கொண்டு சென்று விடுவாரா என்று அலச வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல திமுகவுடைய வெற்றிக்கு பல தொகுதிகளில் பெரும்பங்காற்றுவது சிறுபான்மையினர் வாக்குகள், அதாவது கிறிஸ்துவர், இஸ்லாமியர் இவர்களுடைய வாக்குகள் பல இடங்களிலே அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்னும் போது, எனவே சிறுபான்மையினருடைய வாக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த முறை விஜய் அந்த வாக்குகளை குறிவைப்பாரா, அவருக்கு இந்த வாக்குகள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறு சிறுபான்மையினர் வாக்குகளை அதிக அளவில் விஜய் பெற்றுவிட்டால் அது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பலத்த அடியாக இருக்கும்.
எனவே யாருடைய கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்த போகிறார் விஜய் என்பதை அரசியல் நோக்கர்கள் கவனிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கின்றது. ஆனால் விஜய் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக வந்திருக்கக்கூடிய கட்சி, அனைத்து தரப்பு மக்களும் எங்களை ஆதரிப்பார்கள், நாங்கள் தான் 2026 ஆட்சி அமைப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அதிமுகவை பொறுத்தவரையிலே இந்த அறிவிப்பு, விஜயனுடைய அறிவிப்பு என்பது ஒரு பெரிய ஏமாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீண்ட காலமாக விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் நேற்றைய அறிவிப்பின் மூலமாக இந்த எலெக்ஷன்ல கூட்டணி கிடையாது என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார். எனவே அதன் மூலமாக அதிமுக, பாஜக இவர்கள் மட்டுமே களத்தில் சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. தற்போது வெளியில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய கட்சிகள் என்று பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, தேமுதிக இருக்கின்றது. பாமகவை பொறுத்தவரையில் அவர்கள் விஜயோடும் நட்புறவு காட்டி வருகிறார்கள், அதிமுக பாஜக கூட்டணியோடும் நட்புறவில் தான் இருக்கிறார்கள். எனவே எந்த கூட்டணிக்கு செல்வார்கள் என்று தற்போது வரை அவர்கள் முடிவெடுக்கவில்லை. அதே சூழலில் தேமுதிகவை பொறுத்தவரையில் அதிமுக அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கவில்லை என்ற அந்த ஒரு வருத்தம் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. விஜய் எங்களுடைய அன்பு தம்பி, கேப்டனுடைய படங்களில் அவர் நடித்திருக்கிறார், ஆரம்ப காலத்தில் கேப்டன் உதவியால் தான் அவர் திரைத்துறையிலே மேலே வர முடிந்தது என்றெல்லாம் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். எனவே அந்த பழைய பாசம், எங்கள் வீட்டு பிள்ளை என்றெல்லாம் சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய வகையில் அவர்களுடன் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் அலச வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த 2026 தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான தேர்தல் களமாக இருக்கும், ஒரு பரபரப்பான போட்டி மிகுந்த தேர்தல் களமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக, பலருடைய வெற்றி வாய்ப்பை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த முக்கிய ஃபேக்டராக விஜய் இருப்பாரா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அப்படியே 2026 சட்டமன்ற தேர்தலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக திமுக கூட்டணி அப்போது பல இடங்களில் தோல்வி வருவதற்கு அல்லது பல இடங்களில் மாற்றுக் கட்சி வெற்றி பெறுவதற்கு அப்போதைய விஜயகாந்த் தேமுதிக காரணமாக இருந்தது. பல இடங்களில் அவர்கள் 50,000 வாக்குகள், 40,000 வாக்குகள், 30,000 வாக்குகள் பெற்ற காரணத்தினாலே அது எதிர்பாராமல் திமுக அல்லது அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருந்தது. பல தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதே போன்ற ஒரு சூழல் 20 ஆண்டுகள் கழித்து 2026 ஏற்படுமானால் அது யாருடைய வெற்றிக்கு வழிவகுக்கும், யாருடைய தோல்விக்கு அது பாதை அமைக்கும் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர் எந்த இடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார், எந்த இடத்தில் வாக்குகளை கூடுதலாக பெறுகிறார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே விஜய் இனியும் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால், அரசியல் நோக்கர்கள் சொல்வது என்னவென்றால், பாஜக கூட்டணியை விட்டு, அதாவது பாஜகவை விட்டு அதிமுக வெளியேறுமானால், தேர்தல் நெருக்கத்தில் கூட ஒருவேளை வெளியேறினால் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பெல்லாம் மிக மிக குறைவு. காரணம், அதிமுக தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டது. தமிழக வெற்றி கழகமும் தங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணம், தேர்தல் வியூகம் ஆகியவற்றையெல்லாம் அமைக்க தொடங்கிவிட்டார்கள். இதில் திடீரென்று தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கும் போது வியூகத்தை மாற்றி, கூட்டணியை மாற்றி ஒரு திடீர் கூட்டணியை அமைக்கும் போது அது களத்தில் எதிரொலிக்குமா அல்லது எதிர்க்கட்சிகள் மூலமாக அது விமர்சனத்தை ஆளாக்குமா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முடிவு அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்குமே சிலருக்கு மகிழ்ச்சியையும் சிலருக்கு வருத்தத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ராஜேஷ், நீங்க குறிப்பிட்டது மாதிரி இப்போ தாவேக்காவை வந்து வெறும் ஓட்கட்டரா மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதா? ஏன்னா விஜய் களத்துக்கு வர்றதுனால அதிமுக திமுக யாருடைய ஓட்டை அவர் வாங்குவாரு அப்படின்றத தாண்டி தாவேக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு ஓட்டையாவது நம்ம வாங்கிடணும், தெருவுக்கு 2 நிர்வாகிகள் இருக்கணும் அப்படின்ற வியூகத்தோட களத்துக்கு வர்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல முதல் தேர்தல்லையே அவங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வரப்ப நம்ம இவங்க யாருடைய ஓட்டை பிரிப்பாங்க, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்ற அந்த ஒரு லைன்லயே நின்று பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கா? நிச்சயமா. இப்ப இந்த கேள்விக்கு வந்து யாராலையுமே பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் சொன்ன விஷயத்துல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் 30%, 40%, அடுத்த சிஎம் நாங்க தான் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுடைய உண்மையான வாக்கு வங்கி என்ன என்பதை களத்தில் நின்று நிரூபித்தால் மட்டும்தான் நாம் முடிவெடுக்க முடியும். அவர்கள் நீங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்கு செல்லவில்லை எனும் போது கூட அவரை வந்து என்ன கொள்கையில் இருக்கிறார், என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார், அவருடைய வாக்கு வங்கி என்ன என்பது குறித்த எந்த விவரமும் தெரியவில்லை. அவர்கள் வந்து ஒரு அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். எனவே அவர்களுடைய உண்மையான வாக்கு சதவீதம் என்ன,
குறிப்பாக அவர்கள் பார்க்கும்போது வட மாவட்டங்களில் குறிப்பாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இது போன்ற மாவட்டங்களில் அவர்கள் கூடுதலாக உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் பார்க்கும்போது அவர்கள் டெல்டா மாவட்டங்களிலோ அல்லது தென் மாவட்டங்களிலோ அந்த அளவிற்கு உறுதியாக இல்லை. குறிப்பாக அந்த தேனி, ராமநாதபுரம் இது போன்ற ஒரு சில இடங்களில், ஒரு சில பகுதிகளில், இன்னும் சுருக்கமாக ஒரு சில தொகுதிகளில் அவர்கள் கூடுதலாக பலத்தோடு இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்து விஜய் ரசிகர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். எனவேதான் அவர்கள் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தியாக மாறுவார்களா என்பதில் பலருக்கும் சந்தேகம் இருக்கிறது. ஆனால் பல தொகுதிகளில் அவர்கள் ஆயிரக்கணக்கான வாக்குகளை வாங்கி யாரோ ஒருவருடைய வெற்றியை தடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடும். அது அவர்கள் விரும்பி செய்வதல்ல, அவர்கள் விரும்பாமலேயே திமுகவுக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை பெற்றுவிடலாம், அல்லது அதிமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை பெற்றுவிடலாம். அது போன்று கூடுதலான வாக்குகளை பெறும்போது அது ஒருவருடைய வெற்றியை அல்லது தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். அதற்குத்தான் இந்த 2006 உதாரணத்தை காட்டுகிறார்கள். விஜயகாந்த் பெற்ற வாக்குகள் மூலமாக பல இடங்களில் குழப்பங்கள், பல இடங்களில் தலைகீழாக அந்த ரிசல்ட்டை புரட்டி போட்ட சம்பவங்கள் நடைபெற்றது பல தொகுதிகளில். அது போன்ற விஷயத்தை உதாரணமாக காட்டுகிறார்கள். இந்த விஜய் அவர்களுடைய அறிவிப்பை பொறுத்தவரையில் பெரும்பாலும் திமுக இதனை மகிழ்ச்சியோடு பார்ப்பதாகத்தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன.